என்எல்பியை பற்றி நான் பேசுகிறேன். ஐ வாண்ட் டு டெல் அபவுட் என்எல்பி. ஏன் இந்த என்எல்பி நீங்கள் சொல்கிறீங்க? நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் என்ன தான்? எனக்கு கவுன்சிலிங் தெரியும், சைக்காலஜி தெரியும், ஃபிசியாலஜி தெரியும், எவ்வளவோ அரோமா தெரப்பி தெரியும், அந்த தெரப்பி தெரியும், நேச்சுரல் தெரப்பி தெரியும். இது என்எல்பி என்ன ஒன்று புரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் சொல்கிறீங்க? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. செகண்ட் கொரோனா அப்போ ஒரு 30 days ஐ வாஸ் அஃபெக்டட் பை கோவிட். சரணாக போயிட்டு செக் பண்ணுறப்ப கோவிட் பாசிட்டிவ்ன்ட்டாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் பாட்டிக்கு 3 பேர்த்துக்குமே கோவிட். நான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட், ஹோமில் அரெஸ்ட் ஆகிட்டு இருந்தேன். ஒரு யூனோ தட் அந்த கோவிடோட ஆக்சுவலாக கோவிடோட இம்பேக்ட் கூட அப்படி இல்லை, இந்த உலகத்தோட இம்பேக்ட் இருக்குது. அந்த கோவிடை பற்றின பரப்புன அந்த வதந்திகள், அந்த நியூஸஸ், அந்த திங்ஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங் அவுட் சைட், இட் ஹேட் அஃபெக்டட் த ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ வரைக்கும் கோவிட்னால உருவான தாக்கங்கள் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு பாசிட்டிவ் தெரிஞ்சவொடனே நமக்கு வரக்கூடிய பயம் என்னவாக இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வில் பி பிகமிங் லோ. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி மென்டலாக ஷட் டவுன், அவ்வளோதான். ஏன்னா கோவிட் வந்து இறக்குறாங்க, அதுக்கு வந்து மருந்து கிடையாது. அது கோவிட் இருக்கிறவங்களுக்கு கூட யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, பக்கத்தில் சோஷியல் டிஸ்டன்சிங் எவ்வளவோ. அதுக்கப்புறம் என்ன, டேஸ்ட்டு தெரியாது, ஸ்மெல்லு தெரியாது, அது நரக வேதனை. சாப்பிடக்கூடிய சாப்பாடு டேஸ்ட் இருக்காது, ஸ்மெல்லு இருக்காது. அதுக்கப்புறம் யாரு கூடயும் பேச முடியாது, பழக முடியாது, மனித வாழ்க்கை அவ்வளோதான்ற புரிய வைக்கக்கூடிய தருணம் தான் கோவிடுங்க. பார்த்து நல்ல சீட்டாடுக்கு சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஐ வாஸ் பீயிங் இன் ஹெவன். தனியா இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, ஒன்லி மொபைல் இருக்கும். சாப்பாடு கஷ்டம், ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கணும். நம்மலாம் கொஞ்சம் வெளியே சுற்றுற ஆள் வேறு, ரூமில் அடைச்சி போட்டாலும் நம்மளால் இருக்கவே முடியாது. இட் வாஸ் லைக் யூனோ, இட் வாஸ் லைக் பீங் அ பிரிசன். ஆக்சுவலாக இப்போ ப்ரிசனில் இருக்கவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. தேர் கெட்டிங் எவ்ரி திங் ஃபார் தேர், தே கேன் பி இன் கம்யூனிகேஷன், தே கேன் பி வித் பீப்புள். நல்ல ஃபுட் கிடைக்குது ப்ரிசனில் இருக்கவங்களுக்கு, நல்ல வாழ்க்கை இருக்குது. பெட்டர் தேன் பீயிங் அவுட் சைட். ப்ரிசனில் இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்காங்க. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, சத்தியம் வாங்கினே. அது டேஸ் மே எவ்ரி டே த த்ரோட் பெயின், இட் வாஸ் த்ரோட் அவ்வளோ பெயினாக இருக்கும். டே பை டே இந்த நியூஸை பார்க்குறப்ப பக்குன்னு இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நம்மளை ஏதோ ஒரு தீனத்தகாதவங்க மாதிரி பார்ப்பாங்க. தட் வாஸ் ரூத்லெஸ். இட் வாஸ் ஹார்மிங் மீ அ லாட். ஒரு 29 days இப்படி தாங்க போச்சு. அப்படியே போயிட்டுருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நம்ம வந்து ஓகே, இதுக்கு மேலே லைஃப் வந்து, ஏன்னா கோவிட் ஒரு அப்போ பீக்கில் இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் பீப்புள் டோல்ட் கோவிட் இருக்கிறவங்களாம் இறந்துகிட்டே இருக்காங்க, தே வில் பி பாசிங் அவுட். ஓகே, நம்மளும் உலகத்தை விட்டு போக போகிறோம், ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கால் பண்ணி ஐ எம் கோயிங் டு லீவ் த வேர்ல்டு. யூ சி தட். இப்போ நான் சொல்கிறப்ப சிரிப்பாக இருக்கானா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஐ கால் மை ஆண்டி, மாம், டேட், பிரதர், எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஐ கோயிங் டு லீவ் த வேர்ல்டு, நான் உலகத்தை விட்டு போகிறேன், நன்றி, எனக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுங்க, நீங்கள் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் உலகத்தை விட்டு போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் எனக்கு என் கூட இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு எல்லாம் நான் பேசிடுறேன். அடுத்த நாள் நான் பார்க்குறேன் சேம் ஐ ஹேட் அ கோவிட். அப்போ நான் யோசித்தேன், ஸோ இன்னும் நம்ம உயிரோடு இருக்கோமே, நம்ம இன்னும் உலகத்தை விட்டு போகலையே, அப்போ ஏதோ ஒரு பர்பஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது. சம்திங் வி ஹேவ் டு டூ ஃபார் த லைஃப். என்னோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. நான் வாழ்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு, இப்போ நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா என்னோடய செயல்கள், சில விஷயங்கள் வந்து பெண்டிங்காக இருக்குது. சில பேர் கர்ம வினைகள்னு சொல்லலாம், கர்மாக்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப் பர்பஸ் ஹேவ் டு பி ஃபுல்ஃபில்ட். ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன என் உயிர் என்னோடய உடலில் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம், அப்போ ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அட் த டைம் ஐ வாஸ் திங்கிங், ஓகே, இப்போது நமக்கு ஹெல்த் நல்லா இல்லை, ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் டேஸ்ட், ஐ டோன்ட் ஹாவ் ஸ்மெல், ஆனால் என்னால் ஃபிசிக்காக பாடியெல்லாம் அசைக்க முடியுது, ஃபுல் பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது.
கண்கள் பார்க்க முடியுது, எனக்கு மூச்சு காற்று இருக்குது, பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குது, ஃபைன். டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒய் ஐ கேன் மேக் மை ஹெல்த் பெட்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின். நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், வார்ம் அப் பண்ணுறது, நல்லா வந்துட்டு வாக் போகிறது, லாங் வாக் போகிறது, ஃபோன் போட்டு பேசுகிறது, நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் பேசுகிறது, ஆனந்தமாக பேசுகிறது. அண்ட் தென் தம்பிள்ஸ், அப்போ 2-3 தம்பிள்ஸ் வச்சுருந்தேன். அப்போ அந்த மாதிரி தம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து எப்படி இப்படி பண்ணுறது. ஸோ ஃபிசிக்கலாக என்னை வந்து இன்னும் பெட்டராக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன். அண்ட் இட் ஹெல்ப்டு மீ. அப்புறம் 30 நாள் 35 நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம், கோவிட் வந்து இல்லை, இப்போ கோவிட் நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபிசிக்கலாக ஐ வாஸ் பிகம், அப்புறம் அந்த டேஸ்ட் வந்துருச்சு, ஸ்மெல் வந்துருச்சு, எல்லாமே யூனோ தட் இஸ் ரெக்கவரிங் ஸ்டேஜ். பட் எமோஷ்னலாக மென்டலாக ஐ வாஸ் பிட் லோ. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒரு வாழ்க்கை மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈவன் தோ ஐ நோ ஐ ஹாவ் அ பர்பஸ், பட் ஃபியர் ஆஃப் லிவிங். இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துட்டு நமக்கு போயிடுக்கு, இப்படியா நான் வாழணும். ஸோ தட் இஸ் த எமோஷனல் ஸ்டேட், ஃபிசிக்கல் ஸ்டேட், மென்டல் ஸ்டேட், மூணுமே வந்து இட் வாஸ் கெட்டிங் அஃபெக்டட். என்னால் பழைய அந்த பீயிங்காக இருக்க முடியல, பழைய பர்சனாக என்னால் இருக்கவே முடியல. அப்போ ஐ வாஸ் சஃபரிங் அ லாட். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஷியஸ் ஆவேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆவேன். ஓ மை காட், ஐ கெட் ஆங்க்ரி, ஐ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஐ கெட் டிப்ரெஸ்ட். இந்த மாதிரி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது கண்ட்ரோல் பண்ணால் நல்லதா கெட்டதா, இல்லை எமோஷன்ஸை வந்து வெளியே we want to vent out on நாட்டா, இதெல்லாம் I had lots of confusion in my mind. சார் அந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கடி போச்சு பா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவான ஜாமானா? ப்ரூவ் பண்ணிருக்காங்க. anxiousness and fear வந்து இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், who got affected by covid, they are fallen depression, fear and anxiousness often. கேட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் நான் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஆன்லைனில் பார்க்குறேன். தேவர் கண்டக்டிங் இன் கேரளா, ட்ராண்ட்ரத்தில் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். எனக்கு என்னன்னு தெரில, ஏன் வந்து அதை வந்து நான் பண்ணணும், எனக்கு அந்த ப்ரோக்ராமை பற்றி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன், அதை பார்த்த உடனே லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 days ப்ரோக்ராம். இட் வாஸ் அ காஸ்ட்லி ப்ரோக்ராம், சரிங்களா. இட் வாஸ் வெரி வெரி கிரேட் கோர்ஸ். நான் எத்தனையோ ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் வெரி 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 ப்ரீஷியஸ். அந்த இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. எனக்கே தெரியல, நான் அந்த மாதிரி பீயிங் முன்னாடியும் இருந்ததில்லை, அப்பையும் இருந்ததில்லை. அந்த 6 daysக்கு அப்புறம் சச் அ காம், கம்போஸ்ட் அண்ட் ஃபுல்ஃபில்டு ஹியூமன் பீயிங்காக இருந்தேன். இட் வாஸ் அ கிரேட் ட்ரைனிங். 6 days பார்த்தீங்கன்னா, after coming to the normal life, I can sense that என்னோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், என்னோட தாட்ஸாக இருக்கட்டும், தாட் பேட்டர்னாக இருக்கட்டும், வே ஐ திங்க், பிலீவ், எல்லாமே ஆல்டர் ஆகுது. எந்த அளவுக்கு என்னோட ஐ கேன் ஹியர் மை ஹார்ட் பீட், ஐ கேன் நோட்டீஸ் வாட் ஐ எம் திங்கிங், ஐ கேன் மேக் மை மைண்ட் எம்டி. எனக்கு ரிசல்ட்டாக என்ன கிடைச்சதுன்னா, எனக்கு அது கிடைச்சது இது கிடைச்சதுன்றதை விட ஐ கேன் பி பீஸ்ஃபுல், ஐ கேன் பி காம். சி, மனிதருக்கு அந்த அமைதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் எல்லாத்துக்குமே தேவை. தட் வாஸ் த ரிசல்ட் ஐ காட் ஃப்ரம் தேர்.